உங்களுடைய விதியையே ஒரே நாளில் மாற்றக்கூடிய வல்லமை படைத்த மந்திரத்தை ஸ்ரீ பாலன் தேவராய சுவாமிகள் எழுதியிருக்கார். எல்லாருக்கும் பரிச்சயமான கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிற இந்த அற்புதமான மந்திரம்தான். இதில் பாலன் தேவராய சுவாமிகள் ஒரு மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு பிரயோகத்தை இதில் அருளியிருக்கார். கந்த சஷ்டி கவசத்தில் அவர் சொன்ன பிரயோகம் என்ன, அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம். அதை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும், அப்படி செய்தால் நமக்கு என்னவெல்லாம் கிட்டும். எவ்வளவோ பேர் வாழ்க்கையில் இதை செய்து பல அற்புதங்கள் நடந்திருக்கு. ரொம்பவும் கஷ்டம் அதிகமாக இருக்குது, எதுவுமே என்ன நமக்கு திக்கே கிடையாதா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் முருகப்பெருமானுடைய வேல் வந்து வழிகாட்டி நம்பிக்கை ஊட்டி வாழ வைத்திருக்கு அப்படிங்கிறது தான் சத்தியம். 36 முறை கந்த சஷ்டி கவசத்தை ஓதுவது எப்படி, அது நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்பொழுது ஆசான் அகத்தீஸ்வரர் அருள்கடாட்சத்தால் தியானிப்போம். கந்த சஷ்டி கவசத்தில் வரக்கூடிய வரிகள் என்ன அப்படின்னால், கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே செவித்து உகந்து நீரணிய. அப்படி செய்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பாலன் தேவராய சுவாமிகள் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் அப்படிங்கிறது முதல் வரி. அஷ்டதிக்குள்ளோர் அப்படின்னா, நம்ம திருவண்ணாமலை கிரி பிரதட்சணம் பண்ணும்போது அஷ்டலிங்கங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு திக்குக்கும் அந்த திக்கான அதிபதி பூஜை செய்த லிங்கம் இந்திரன், அக்னி, யமன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், இவர்தான் அஷ்டதிக் பாலகர்கள். அதாவது முறையே பார்த்தோம் சொன்னால் கிழக்கு, தென்கிழக்கு, அப்புறம் தெற்கு திசை, அப்புறம் தென்மேற்கு, மேற்கு, அப்புறம் வடமேற்கு, அப்புறம் மேற்கு, அப்புறம் வடகிழக்கு. இதுதான் அந்த அஷ்டதிக் பாலகர்களுடைய அந்த திசைகள். இதில் இருப்பவர்கள் எல்லாமே நமக்கு வந்து வசமாகிவிடுவார்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த எந்த திசையில் போனாலும் நமக்கு அபாரமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறார். திசை மன்னை ரெண்மர் செயல தருளவர். நம்ம எந்த இடத்துல போனாலும் நமக்கு வந்து இந்த அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் நமக்கு அனுகிரகம் செய்வார்கள். மாற்றர்கள் எல்லாம் வந்து வணங்குவர். அதாவது யாராக இருந்தாலும் சரி அனைவரும் வந்து நம்மை வந்து வணங்குவார்கள். மாற்றலர், நமக்கு பரிச்சயம் இல்லாதவர்கள், நம்மளை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மை வந்து வணங்கக்கூடிய அளவுக்கு நம்மை ஆற்றல் மிக்கவர்களாகவும் மனதளவில் தூய்மை மிக்கவர்களாகவும் முருகப்பெருமான் உயர்த்தி விடுவார் இந்த கந்த சஷ்டி கவசத்தின் பலனாலே. முக்கியமான வரி இதுதான். நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், குரு உங்களுக்கு 6 போகிறது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்போம். அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நாளென் செய்யும் கோளென் செய்யும் அப்படின்னு அருணகிரிநாதருடைய பாடல் நினைவுக்கு வருது. நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எந்த திசை நடக்கிறது, எந்த புக்தி நடக்கிறது, நம்மளோட கோச்சாரம் என்ன, எதை பற்றியும் நாம் சிந்தை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. முருகா அப்படின்னு சொல்லி கந்தனை மட்டும் நான் சிந்தித்து தியானித்தால் மட்டுமே போடும். நவ கிரகங்களும் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யும். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு அற்புதமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னால், என்றும் நம் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அனுகிரகத்தை முருகப்பெருமான் தருவது மட்டுமல்லாமல் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர். அப்படின்னால் 16 செல்வங்கள், ஈரெட்டு அப்படின்னு பார்த்தோம்னால் 16 விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாலன் தேவராய சுவாமிகள் சொல்கிறார். அதாவது கல்வி, புகழ், வலிமை, வெற்றி, நல்ல குழந்தைகள், பொன், நெல், அற்புதமான விதி, நம்ம எல்லாத்தையும் நமக்கு எது கிடைக்க வேண்டுமோ அந்த விஷயங்கள், அந்த போகங்கள் எல்லாம் நமக்கு சுகிக்கக்கூடிய அந்த தன்மை, அறிவு, அழகு, பெருமை, இளமை, துணிவு, நோயின்மை, அப்புறமாக வாழ்நாள், நீண்ட ஆயுள், இந்த 16 செல்வங்களும் நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சத்தால் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பாலன் தேவராய சுவாமிகள் சொல்கிறார். இவ்வளவு அற்புதங்களும் நமக்கு நடக்கும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நாம் தியானித்து சொன்னோம் அப்படின்னால், இந்த கந்த சஷ்டி கவசத்துக்குள்ள பல சூஷ்மங்களும் ரகசியங்களும் அடங்கி உள்ளது. குறிப்பாக 2 பீஜாட்சர பிரயோகங்களை நாம் பார்த்துடுவோம். ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் ஒய்யொலி சவ்வும் உயிரும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளிரொலி ஐயும் அப்படிங்கிற இந்த ஒவ்வொரு பீஜாட்சரமும் பார்த்தோம் அப்படின்னால் மனோன்மணி அம்பிகையாகப்பட்ட வாழையுடைய பீஜாட்சரங்களை இதற்குள்ளே அவர் பதித்து வைத்திருக்கிறார் பாலன் தேவராய சுவாமிகள். அப்புறம் சரஹண பவ அப்படின்னு சொல்லி ரஹண பவச ரரரரர ரிஹண பவச ரிரி அப்படிங்கிற பிரயோகங்கள்லாம் அந்த சரவணபவ அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானுடைய அந்த ஷடாட்சர மந்திரத்தில் கூட அற்புதமான பிரயோகங்களை பாலன் தேவராய சுவாமிகள் இதற்குள் பதித்து வைத்திருக்கிறார். கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதமான மகிமை வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரம். காலையில் எழுந்து கொண்டு நமக்கு வேணுங்கிற அனுஷ்டானங்கள் எல்லாம் நல்லபடியாக செய்துவிட்டு நம்மளுடைய
விநாயகப் பெருமானை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, பாலன் தேவராய சுவாமிகளை வணங்கி, முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஒருமுகமாக நாம் தியானித்து கொண்டு முருகப்பெருமானை நோக்கி இந்த ஜபத்தை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னால், குறிப்பாக இந்த நாளில் தான் செய்யணும் அப்படின்னால் சஷ்டியில் செய்தால் ரொம்பவும் அற்புதமான விசேஷம். எந்த நாளும் செய்யாமல், ஏன்னால் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டார் பாலன் தேவராய சுவாமிகள். 36 கொண்டு கண்டிப்பாக 36 முறை கண்டிப்பாக ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் செய்யும் பொழுது நம் முன்னால் திருநீரை வைற்றுக்கொள்ள வேண்டும். அந்த திருநீர் மீது நம் பவித்திரர்கள் பட்டுக்கொண்டே இருந்தது அப்படின்னால் அந்த திருநீருக்குள் முருகப்பெருமானுடைய ஆற்றல் பரிபூர்ணமாக வந்துவிடும். அதற்கு பிறகு அந்த திருநீரை நாம் தரித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பாலன் தேவராய சுவாமிகள் இதன் மூலமாக நமக்கெல்லாம் உணர்த்துகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யக்கூடிய வழியை இப்பொழுது நாம் பார்த்தோம் அல்லவா? அதற்குள் இருக்கக்கூடிய பீஜாட்சரங்களை பார்த்தோம். எவ்வளவோ பேருக்கு எந்தெந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு பல அற்புதங்கள் இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கு இதன் பிரயோகத்தின் மூலமாக. இந்த கந்தசஷ்டி கவசத்தை சாதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எந்த வேகத்துடன் சொல்கிறோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு பொறுத்தது. இப்போ குறிப்பாக சில பேர் பார்த்தோம்னா 5 நிமிடங்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் ஆகும். முழுமையாக தியானித்து முருகப்பெருமானுடைய பாதங்களை நாம் தியானித்து தவம் இருப்போம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு 3 மணி நேரம் ஆகலாம், சில பேருக்கு 4 மணி நேரம் ஆகலாம், சில பேருக்கு 6 மணி நேரம் கூட ஆகலாம். எப்படி சொல்கிறோமோ அவங்களோட பொறுத்து தான் உள்ளது. ஆனால் இதை நாம் ஒரே நாளில் 36 முறை ஒரு நல்ல முயற்சியுடன் செய்து நாம் முடித்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். அதனால் தான் அடியேன் இந்த தம்ப்நெயிலில் ஒரே நாளில் விதியை மாற்றக்கூடிய வல்லமையை தரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியுடைய அந்த அற்புதமான மந்திரம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஜெபித்து உடனடியாக பலன் பெற்ற பல அன்பர்கள் இருக்கிறார்கள். இப்போ அதில் குறிப்பாக ஒரு அற்புதத்தை தியானித்து விடுவோம். ஆஸ்திரேலியா நாட்டில் ஒருத்தர் போய்கொண்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா அவர் தலை மேலே பக்கத்தில் ஏதோ ஒரு உலோகம் விழுந்தது. அப்போ யாரோ சொன்னார், உங்களை ஏதோ ஒரு சக்தி தான் காப்பாற்றியது, இதுவே உன் தலையில் விழுந்திருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு உயிர் போயிருந்திருக்கும். அந்த அன்பர் கந்தசஷ்டி கவசத்தை விடாமல் காலையும் மாலையும் சொல்லிக்கொண்டே வருவாராம். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிக்கொண்டே இருப்பாராம். இது மட்டும் இல்லை, முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சத்தால் பெரிய கோடீஸ்வரர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கார். இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை முருகப்பெருமானை தியானித்து ஒரே நாளில் 36 முறை ஜெபித்து வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்வில் வசந்த காலம் தொடங்க வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் பாலன் தேவராய சுவாமிகளின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.